தாம்பாளத்தை கொடுத்து வாங்கினதுக்கு அணிக்கைன்னு பேர். அணிக்கை என்றால் அனுமதி பெறுதல். இது மாதிரி எங்களுடைய 60ஆம் ஆண்டு நிறைவு மணிவிழா வைபவத்தை இந்த சன்னிதானத்தில் கொண்டாடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். முதல்ல கடவுள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக விநாயகர் பூஜை. நாம் எந்த ஒரு சுப வைபவங்கள் தொடங்கினாலும் முதல்ல மகா கணபதி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு தொடங்கணும். இந்த ஆலயத்தில் உள்ள விநாயகர் பெயர் கள்ள விநாயகர்னு பேர். ஏன் எப்படி ஒரு பேர் வரத்துக்கு காரணம், தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட ஆசைப்பட்டு திருப்பார்கடலில் அமிர்தம் கிடைந்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்குறதுக்காக மகாவிஷ்ணு எடுத்துன்னு வரார். இந்த ஆலயத்தில் வச்சுட்டு நீராடிட்டு வர்றதுக்காக போகிறார். நீராடிட்டு வரும்போது ஒரு மகா கணபதியை பிரார்த்தனை பண்ண மறந்துடுறார். மகா கணபதி தன்னை வணங்குறேங்கிற கோபத்தில் அந்த அமிர்த கலசத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அவரும் ஒழிஞ்சுக்கிறார். அதனால தான் அந்த விநாயகர் பெயர் கள்ள விநாயகர். பக்தர்களுடைய கள்ளத்தை போக்கி நல்லத்தை கொடுக்கக்கூடியவர். வடமொழியில் சோர கணபதி, தமிழில் செல்லமாக திருட்டு பிள்ளையான்னு சொல்லுவோம். தேவர்களுக்கே அப்படி ஒரு சோதனை வரும்போது மனிதர்களாகப்பட்ட நமக்கு எம்மாத்திரங்கிறதுனால தான் எந்த ஒரு சுப வைபவங்கள் தொடங்கினாலும் முதல்ல மகா கணபதி விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு தொடங்கணும். அப்புறம் மகாவிஷ்ணு விநாயகரை பிரார்த்தனை பண்ணி அந்த அமிர்தத்தை வாங்கி அதை தேவர்களுக்கு வழங்கத்துக்காக எடுக்கும்போது கரண்டி பட்டோன்னே அமிர்த கடமே உறைஞ்சு போய் லிங்கமாக போயிருது. கடத்தில் அமிர்தம் இருந்து லிங்கமானதுனால தான் உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் அமிர்தம் ப்ளஸ் கடம் அமிர்த கடேஸ்வரர். சக்தி இல்லாமல் சிவனை மாத்திரம் தனியாக வழிபடக்கூடாது, வணங்கப்படாதுங்கிற சாஸ்திரம். சக்தி இல்லையேன்னு பிரார்த்தனை பண்ணுறார். உன்னுடைய ஆபரணங்களை கைட்டை வச்சு பிரார்த்தனை பண்ணு, அம்பாள் தோன்றுவான்னு சொல்கிறார். மகாவிஷ்ணுவை தான் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை கைட்டை வச்சு பிரார்த்தனை பண்ணுறார். அதுலேருந்து தோன்றியவள் தான் அன்னை அபிராமி. அப்படி இந்த க்ஷேத்திரம் ஏற்படுறதுக்கு மகா கணபதியும் ஒரு காரணம், மகாவிஷ்ணுவும் ஒரு காரணம். அந்த வச்சனப்படி நாம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வைபவம் எந்த விதமான விக்கினங்கள் எளியோர்களும் ஏற்படாமல் மங்களகரமாக நடைபெறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மஞ்சள் பொடியினால் விநாயகர் பிடித்து அந்த விநாயகருக்கு உங்கள் கையினால் பூஜை பண்ணியிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக சங்கல்பம். சங்கல்பம் என்பது உறுதிமொழி. இந்த கோத்திரம், இந்த பேர் நட்சத்திரம், என்னுடைய மனைவி, குழந்தைகள், பேரன் பேத்திகள், உறவினர்களுடன் வந்து எங்களுடைய இந்த 60ஆம் ஆண்டு நிறைவு மணிவிழா வைபவத்தை இங்கே கொண்டாடிக்க போகிறோம். இதனால் வரை நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகணும். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள், குழந்தைகள், பேரன் பேத்திகள் எல்லோருமே நித்தியோஸ்தவ நித்திய மங்களத்தோட நித்திய ஆனந்தத்தோட நீடோடி வாழணும். நவக்கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள், எல்லா விதமான மிருத்யு தோஷங்கள், எல்லா விதமான திருஷ்டி தோஷங்களும் நிவர்த்தியாகணும். நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் தொழில்கள்லாம் அபிவிருத்தி அடையணும். எங்கள் எல்லோருடைய கிரகத்திலையும் நிரந்தர லக்ஷ்மி கடாட்சி நிரம்பி இருக்கணும். எனக்கு என்னோட மனைவி, குழந்தைகள், பேரன் பேத்திகள், உறவினர்கள் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கணும். மனைவி மகள் பெண்களுக்கெல்லாம் தீர்க்கமான சௌமங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கணும். பேர குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல தீர்க்க ஆயுஷை கொடுக்கணும், நல்ல கல்வி ஞானத்தை கொடுக்கணும். இதனை அடுத்து இதே ஆலயத்திலேயே அடுத்து 70ஆம் ஆண்டு பீமரத சாந்தி, 75ஆம் ஆண்டு விஜயரத சாந்தி, 80ஆம் ஆண்டு சதாபிஷேகம், 90ஆம் ஆண்டு கனகாபிஷேகம், 101ஆம் ஆண்டு பூர்ணாபிஷேகம் போன்ற வைபவங்கள்லாம் கொண்டாடிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும். அந்த வைபவங்களையும் இதே மாதிரி சிறப்பாக நடத்தி தரக்கூடிய பாக்கியத்தை உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னென்ன பூஜைகள் ஹோமங்கள்லாம் பண்ண போகிறோம். எல்லா பூஜைகள் ஹோமங்களையும் ஏற்றுண்டு எல்லாம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மந்திரத்துக்கெல்லாம் இதாக இருக்கும்.